தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்திட வேண்டும், ஆன்லைன் வர்த்தகத்தை அழித்திட வேண்டும், உள்நாட்டு வணிகத்தை உயர்த்திட வேண்டும், சுதேசி கொள்கையை பின்பற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். வணிகர்களின் போராட்டம். விரட்டி விட விரட்டி விட டி மாட்டை விரட்டி விட விரட்டி விட விரட்டி விட மீன் கிட்ட விரட்டி விட வஞ்சிக்காரே வஞ்சிக்காரே வணிகரை வஞ்சிக்காரே நீக்கி விட நீக்கி விட அத்தியாவசிய பொருட்களை ஜிஎஸ்டி நீக்கி விட காத்திடு காத்திடு சாலையோர வியாபாரிகளை காத்திடு முடித்திடு முடித்திடு கோயம்பேடு மெட்ரோ பணியை விரைந்து முடித்திடு எளிமையாக்கு எளிமையாக்கு கடையின் உரிமை பதிவு எளிமையாக்கு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். வணிகர்களின் போராட்டம். ஆதரிப்போம் ஆதரிப்போம் சில்லறை வணிகத்தை ஆதரிப்போம். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் செய்தியாளரை சந்தித்தார். அந்நிய பொருளான ஏகபோக சக்திகளை விரட்டியடிப்போம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். அதே போன்று இந்த குட்குரே, கொக்கோ கோலா, பெப்சி, லேஸ், இந்த கேஎஃப்சி, அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட், டிமார்ட் போன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிங்கிட், இன்ஸ்டாமா இவர்களை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக உறுதி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டம் தான். இனி வரும் காலகட்டத்திலே நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றுகை போராட்டமாகவோ, எங்களது மறைந்த சுதேசி நாயகர் அவர்கள் கூறியது போல சிறை நிரப்பும் போராட்டமாகத்தான் இது இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். குட்குரே, பெப்சி எல்லாம் தடை விதிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வணிகர் வியாபாரிகள் எல்லாருமே எல்லார் கடையிலுமே குட்குரே, பெப்சி, கொக்கோ கோலா, தம்ஸ் அப் எல்லாம் வித்துட்டு தான் இருக்காங்க. நீங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்க விற்காம இருக்கலாமே. அது யாரோ ஒருவர் சொல்வதற்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இந்த குட்குரே, லேஸ், பெப்சி, கொக்கோ கோலா இதெல்லாம் சாப்பிட்டா அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சர் வருது, ஆண்மைத்தன்மை குறையுது என்று இந்த மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்காங்க. இதை 25 ஆண்டு காலம் முன்பே எங்களது மறைந்த சுதேசி நாயகர்கள் கூறியிருந்தார்கள். இப்போது பெப்சி, கொக்கோ கோலா இதெல்லாம் ஒரு 90% இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது. அதே போன்று இந்த உள்நாட்டு பொருள், இந்த டிஎலோ, இந்த 10 ரூபா உள்நாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை, அது எங்களது ஐயா சுதேசி நாயகர் அவர்கள் எடுத்த போராட்டம் தான். அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கொக்கோ கோலா, பெப்சி, லேஸ், குட்குரே, இந்த பிளிங்கிட் ஆன்லைன் வர்த்தகம் இவைகளை யாவும் மக்களும் வாங்கக்கூடாது, வணிகர்களும் விற்கக்கூடாது. அதே போன்று இந்த கூகுள் பே, ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும். ஒவ்வொரு கடையிலும் நாங்கள் இதை புறக்கணிக்கணும். அங்கே அவங்க போர்டு மாட்டணும். அதே போன்று இன்று போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுதுங்க. அந்த இளைஞர்கள் இந்த போதையால் சீக்கிரமாக அவங்க மடிந்து போகிறாங்க. மாமூல் கலாச்சாரம் திருப்பி தலைவிரித்தாடுது. அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அதே போல இன்று இந்த கேரி பேக் விற்கக்கூடாது என்று அரசாங்கம் சொல்கிறாங்க. எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து வருதுன்னு
அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாம இருக்கு. அங்க முதல் நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம். ஆனா நாங்க சொல்லி கொண்டு தான் இருப்போம். அதே போன்று மஞ்சப்பை திட்டம் நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மஞ்சப்பை 30 ரூபா 40 ரூபா ஒரு சாமானிய ஒரு ஆள் வாங்க முடியாதுங்க. ஆனா அந்த மஞ்சப்பைய 5 ரூபாய்க்கு மக்களிடம் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரி பேக் பக்கத்தில் போக மாட்டாங்க. மஞ்சப்பை தூக்குறதுக்கு மக்களா இருக்கட்டும் வணிகர்களா இருக்கட்டும் யாரா தூக்குறதுக்கு கூச்சப்பட்டதே கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.